ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட வாலிபர்களுக்கு ஏற்ற ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாக வாலிபர்கள் மத்தியிலே வாலிபர்களுக்காக நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை கடந்த பல ஆண்டுகளாக நாங்கள் செய்து வருகிறோம். வாலிபர் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் யூத் மைண்ட் சொல்லி வாலிபருடைய வாழ்க்கையில் அவனுடைய மனநிலைமையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக நாங்கள் இந்த ஊழியத்தை வாலிபர்களாக இணைந்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவினால் இம்மட்டுமாய் செய்து வருகிறோம். இந்த மறுரூபம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை விசேஷமாக வாலிபர்களுக்கு நேராய் கடந்து வரும் என்பதிலே நான் எந்தவித சந்தேகம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வாலிப வயது என்று சொல்லும் பொழுது அது ஒரு பாத்திரத்தை போன்றது. இது முக்கியமான வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு பருவம் வாலிப பருவம் தான். சிறு பருவம் வேறு விதமாக இருக்கும், பெரிய வயதான பருவம் அதனுடைய நிலைமைகள் வேறு விதமாய் போய்விடும். அந்த வாலிப பருவம் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை எப்படி வேணுமாலும் மாற்றுவதற்கு ஏற்ற ஒரு பருவம். ஒருவேளை பாவத்திலே சாபத்திலே குடும்பங்கள் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு வாலிபன் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படுவானால், அல்லது கர்த்தர் அந்த வாலிபனை சந்தித்து தொடுவார் என்று சொன்னால் அவனது முழு குடும்பத்தை அவனால் மாற்ற முடியும். உதாரணத்துக்கு தாவீதுடைய வாழ்க்கை அப்படிதான். ஒரு பக்கம் பெலிஸ்தியர் ராணுவம் நின்று கோலியாத் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான், மறுபக்கத்திலே இஸ்ரவேல் ராணுவம் நிந்தைக்குட்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த நிந்தையை போக்குவதற்கு யாராலும் முடியாது. ராஜா தவித்துக் கொண்டிருக்கிறான். சவுல் ராஜா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு விலகி தேவனுடைய சித்தத்தை அவன் செய்ய தவறினபடியினால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி பார்க்கும் பொழுது தாவீது என்கிற ஒரு சிறு இளைஞனை தான் தேவன் எடுத்து பயன்படுத்தி முழு சூழ்நிலையும் கர்த்தர் தலைகளாய் மாற்றிவிட்டார். சிறையிருப்பிலிருந்து விடுவித்தார், நிந்தையை மாற்றினார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. இதே போல வாலிபர்களாகிய உங்களை தேவன் இந்த பருவத்தில் தான் பயன்படுத்த விரும்புகிறார். வயதான பிறகு எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் காரியங்கள் நடக்கப் போவது இல்லை. முதலாவதாக இந்த வாலிப வயது என்று சொல்லும் பொழுது 4 வித காலகட்டங்களை உங்களோடு கூட காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது ஒரு பாத்திரத்தை போன்றது. வேதத்திலே நான் வாசிக்கிறேன், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அதில் தீர்க்கதரிசியிடம் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்து மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. ஏற்கனவே சொன்ன இந்த வாலிப வயது என்பது ஒரு பாத்திரத்தை போன்றது. ஒரு சின்ன பாத்திரமாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், முதலாவதாக இந்த வயதை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வைத்துக் கொள்ள முடியும். இந்த வயதை அல்லது வீணாக்க முடியும். அதாவது எந்த விதத்திலும் பயன்படாத ஒரு பாத்திரம். ஒரு முறை நான் ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு நான் கடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெற்றோர் என்னை கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட ஒரு மிடில் ஏஜ் இருக்கும், அவங்க பார்த்து என் வீட்டிற்கு வந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வீட்டிற்கு போனேன். வீட்டிற்கு போகும் பொழுது ஒரு மனிதன், வயதான மனிதன் அங்கு உட்கார்ந்து படுத்திருந்தார். இவருக்காக ஜெபியுங்கள் என்னுடைய தகப்பன் என்று சொன்னார். வயது என்னென்று சொல்லி கேட்கும்போது 80 வயது என்று சொன்னார்கள். நான் அருகில் போய், தாத்தா உங்களுக்கு என்ன விஷயம், என்ன எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டேன். அவர் சொன்ன, தம்பி எனக்கு 2 பார்வை போயிடுச்சுது, 2 கை கால்களும் விழுந்துருச்சுது, கொஞ்சம் பார்வை கிடைக்கணும்பா, அதுக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், சரி தாத்தா நான் ஜெபம் பண்றேன். சரி பார்வை கிடைத்து என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு பைபிளை வாசிக்க ரொம்ப ஆசையா இருக்குப்பா, எனக்கு படிக்கவே கண்ணு தெரிய மாட்டேங்குப்பா, ஆசையா இருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டேன். அதனால கண் பார்வை வேணும். கை கால் விழுந்துருச்சா, சரி இது சரியாயிட்ட என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டேன். நான் நடந்து ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி திருப்பி ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் திரும்ப கேட்டேன், உங்கள் வாலிப வயதில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதை ஏன் கேட்கிற தம்பி, நாசமா ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு.
அநேகருடைய வாழ்க்கை தன்னால் தனக்கும் பிரயோஜனம் இருக்காது, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, வேதனை கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். இன்னைக்கு தங்கள் வாழ்க்கை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கிற வாலிப சமுதாயத்தை பார்க்க முடிகிறது. அநேக தங்கச்சிமார் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை போட்டு, நான் இப்படிதான், எனக்கு இதுதான் பிடிக்கும், என் இஷ்டப்படிதான் வாழ்வேன், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும், நான் இதைத்தான் செய்வேன், இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கணும், இதுதான் என்று சொல்லி பெற்றோர்களே மிரட்டக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில வாலிப தம்பி சொல்லுவாங்க, இதுதான், யாருடைய அட்வைஸ் எனக்கு தேவை கிடையாது. வேதத்திலும் கூட நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்தில் அந்த காரியத்தை பார்க்கலாம். ஒரு வாலிபன் இயேசுவை சந்திக்க வருகிறான். இயேசுவை சந்திக்க வந்தபோது 16ஆம் வசனத்திலிருந்து 22 வரை வரும்பொழுது இயேசுவிடம் சொல்லி அநேக காரியங்கள், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும், நான் எப்படின்னா செய்வேன், எல்லாவற்றையும் செய்யும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்லிட்டு வர்றாரு. எல்லா கற்பனைகளும் கை கொண்டு வரேன், உண்மையா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், என் மேல யாரும் குறை சொல்ல முடியாது, என் வேலை உண்டு, என் காரியம் உண்டு, நான் இருக்கிறேன்னு சொல்றான். இன்னும் ஒரு குறை உண்டு அப்படிங்கிறாரு. என்ன? உனக்குள்ளதை வச்சு மற்றவங்களுக்கு கொடு, உன்னுடைய ஆசீர்வாதம், நீ பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றவருக்கு பயன்பட வேண்டும். ஏசாமிட்ட பூமியில அவர் இருக்கும்போது தேடி வந்த எல்லாரும் நன்மை பெற்றுட்டு போனாங்க. நான் ஒரே ஒரு ஆள் தான் திரும்பி போன, அந்த வாலிப பையன் துக்கமுகமா போனான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது வந்த யாரும் திரும்பி போனது கிடையாது, வெறுமையாக. காரணம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. யாருக்கும் பிரயோஜனம்? உன் வாழ்க்கைக்கு எப்படி இருக்கு தம்பி, யோசித்து பாரு. இதை கேட்டுக்கொண்டு தங்கச்சி, உன் வாழ்க்கை எப்படி? ஒரு பெற்றோர்லாம் உங்க வாழ்க்கை யாருக்காவது பிரயோஜனமா இருக்குதா? தேவன் மகிமைப்படுகிறாரா உங்கள் வாழ்க்கை மூலமாய்? யோசித்து பாருங்க. ஏதோ பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன். நிறைய பேர் சொல்றாங்க, பிறந்தேன், நல்லா படிச்சுட்டேன், வேலை செய்தேன், கல்யாணம் பண்ணேன், குழந்தை பெற்றேன், ஒரு வீட்டை வாங்கிட்டேன். இது பெரிய சாதனை கிடையாதுங்க. ஏதாவது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வண்ணமாய் வாழ்ந்து காமிச்சிருக்கீங்களா? யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத பாத்திரமாய் வாலிபன் குறைவோடு துக்கமுகமா போயிட்டானா? உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? யோசித்து பாருங்க. 80 வயசுக்கு பிறகு அவர் யோசிக்கிறாரு. எல்லாரும் ஒரு நாள் ஜெபிப்பாங்க. இப்ப ஜெபிக்கணும் பிரதர், நேரமே இல்லை. காலையில இருந்து டைட் ஒர்க்கு, வேலைக்கு போறோம்னா அதை பண்றோம்னா இதை பண்ணோம்னா, பிள்ளைகளை பார்க்கவே சரியா இருக்குது. நிறைய வாலிப தம்பிகிட்ட கேட்டா மீட்டிங் பார்ப்பா, நேரமே கிடைக்க மாட்டேங்குது. ஒர்க்ல புளிஞ்சு எடுத்துருந்தாங்க. காஃபி டேல போய் 2 மணி நேரம் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருப்பான். சாட்டிங், SMS, மெசேஜ் அனுப்புறத பாருங்க, மொபைலும் கையுமா தான் இருப்பானோ, அது பிரிக்கவே முடியாது பிள்ளைகளை விட்டு. தனக்கென்று ஒரு வட்டத்தை போட்டு, தனக்கென்று ஒரு காரியத்தை தான் பிடித்தது மட்டும்தான். வேறு யாரும் எப்படி போனாலும் பரவாயில்லை, அவர் இருந்தால் என்ன, வாழ்ந்தால் என்ன, இறந்தால் என்ன. இது ஆண்டவர் பிரியப்படுகிறதல்ல. உன்னுடைய வாழ்க்கை, you are deceiving yourself. உன்னை நீ கெடுத்துக் கொண்டு இருக்கிறாய், உன்னை நீ அழித்துக் கொண்டு இருக்கிறாய். ஒரு நாள் வரும், God will ask. தேவன் கேட்பார் கணக்கு. கொடுத்த தாளந்துகளை கேட்டது போல 5 தாளந்து கொடுத்தவன் எஜமான் கேட்கிறாரு, என்ன பண்ண? 10 மாத்திட்டேன். 2 தாளந்து 4 மாத்திட்டேன். 1 தாளந்தும் புதைச்சு வச்சுட்டான். எஜமான் அதை பிடிங்கன்னா 5 தாளந்து உள்ளவன்ட்ட கையில கொடுத்துட்டு இவனை அழுகியும் பற்கடிப்பும் இருள் நிறைந்த இடத்துல போட்டான். We are answerable. ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை யாருக்காவது பிரயோஜனமா இருக்கிறதா, யாருக்காவது வேதனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறதா? வாலிபனை யோசித்துப்பார். கடைசி நாட்கள், கடைசி நாட்கள். இந்த நாட்களில் பயன்படுத்திக்கொள். பின்பு ஒரு நாள் இரத்த கண்ணீர் வடிப்பாய். ஐஸ்வர்யவான் உலகத்திலே சம்பூர்ணமாய் இருந்தான், ரத்தாம்பரமாய் ஆடைகளை அணிந்து எல்லாவற்றிலும் குறைவற்றவனாயிருந்தான். ஒரு நாள் வந்தது, அவன் வாசற்படியில கிடக்கிற தரித்திரனை கூட பார்க்கறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. பிஸி பிஸி பிஸி. We are telling like that. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆலயத்துக்கு போயிட்டு அட்டண்டன்ஸ் கொடுக்கறது பெரிய சாதனை கிடையாது. ஒரு நாளைக்கு 2 மணி 40 நிமிஷம் அதை ஆண்டவருக்கு கணக்குப்படி கொடுக்கணும். டைம் இல்லையே. யோசித்து பாருங்க. இந்த ஐஸ்வர்யவான் மரித்து அவனும் அடக்கம் பண்ணுகிறான், லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். லாசரு ஆபிரகாம் மடிவுக்கு போய்விட்டான். இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போகிறான். அங்கிருந்து பார்க்கும்போது ஆபிரகாம் மடியிலே லாசரு இளைப்பாறுவதை பார்க்கிறான், கெஞ்சுகிறான். அவன் கையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீராது என் நாவிலே விடும்படியாக கேட்கிறான். விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். ஆபிரகாம் என் தகப்பனாக ஆபிரகாமே. ஆபிரகாம் கேக்குது, ஒரு சொட்டு தண்ணி காய்ச்சி அவன் கதறலாம். ஆபிரகாம் பதில் கொடுத்தார், எப்படி? நோ. இங்கிருந்து ஒருத்தர் எதுவும் கொடுக்க முடியாது. பூமியில் இருக்கும்போது ஜெபிக்கலனா எந்த ஒரு மனிதனான கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நிச்சயமாக அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆனால் அது எந்த இடம், எந்த நேரம் என்பதுதான் முக்கியம்.
நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் நான் கர்த்தருடைய வார்த்தையாக சொல்லுகிறேன். இன்று உங்கள் முழங்கால்கள் முடங்காவிட்டால், இந்த ஆண்டுடைய சமூகத்துக்கு நீங்கள் வராவிட்டால், இந்த ஆண்டுடைய பாதத்தை தேடாவிட்டால், ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்காமல் நேசிக்காவிட்டால், ஒரு நாள் வரும் ஃபீல் பண்ணுவீங்க, ஆசைப்படுவீங்க, உங்க கண்ணு பார்வை போயிருக்கும், ஜெபிக்கணும்னு தோணும், முழங்கால் போட முடியாது. என் அன்பு வாலிபனே, இப்போ உன் முழங்கால்களை முடக்க கற்றுக்கொள். எல்லா நாமத்துக்கு மேலான நாமமுடையவர் நம்முடைய தேவன். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் கூட முடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது, அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஆத்ம பாரம் வந்துச்சு. பூமியில இருக்கும்போது வரலையா, செத்த பிறகு சொல்றான் ஆபிரகாம் பார்த்து, என் சகோதரர் எல்லாம் பூமியில இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் செத்த பிறகு என்கிட்ட வந்துடக்கூடாது பாதாளத்துக்கு, இந்த வேதனை அவங்களுக்கு அனுபவிக்க கூடாது, தயவு செய்து லாசர் அனுப்புங்க. சோல் பேர்டன் வருது, ஒரு நாள் வரும். ஆனா எப்போ? பிஃபோர் தட், அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி நாம இப்பவுமே ஆத்ம பாரத்தோட ஆண்டவருக்கு காரியத்தை செய்யணும். பயன்படாத பாத்திரமா உட்கார்ந்து மூடி வைத்து விட்டு கமத்தி வைத்து விட்டு இனி அப்படியே வாழ்ந்தது போதும். ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வாழ்க்கை இன்னைக்கு பயன்படுதா? இருக்காது வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதற்கும் பயன்படாத பாத்திரமா அநேக வாலிபர்கள் இன்னைக்கு செய்யறாங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மற்றவர்களால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். மற்றவங்க உங்களை பயன்படுத்துவாங்க. வேதத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடியை எடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா என்னமா, அப்போஸ்தலர் 8:1-3 வரை 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சவுல் என்கிற வாலிபனை குறித்து சொல்லுகிறது. சவுல் யார்? கமாலியன் என்கிற ஒரு ஞானின் பாதப்படியிலிருந்து படித்துக் கொண்டிருந்த நல்ல வாலிபன். பழைய ஏற்பாட்டை அப்படியே அவன் ஃபாலோ பண்றவன். எஸ் என்கிற புதிய ஒரு டீச்சிங் உள்ள வந்த உடனே அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் சீறி பாய்ந்து சபையை துன்பப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9:1 கூட என்ன சொல்லுகிறது? அவன் பிரதான ஆசாரிய பத்திரங்களை அதிகாரங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்கு நேரா கடந்து போய் அங்குள்ள கர்த்தருக்கு இயேசு பின்பற்றுகளை துன்பப்படுத்த முடியாத சீஷர்களை கொலை செய்ய முடியாத வேகமா போறான். மற்றவர்களாய் பயன்படுத்தப்படுகிறான். அநேக வாலிப தம்பி மாதிரி மற்றவங்க பயன்படுத்துறாங்க. நீ வாலிபன் தான் எல்லாத்துக்கும். நக்சலைட்ல வாலிபன் தான் இருக்கிறான், தீவிரவாதத்திலும் வாலிபன் தான் இருக்கிறான், ராணுவத்திலும் வயசானவங்களை எடுக்கிறது கிடையாது, வாலிபன் தான் எடுத்திருக்கிறான். அதோடு மட்டுமல்ல, அரசியல் கட்சிக்கு பேனர் கட்டணும்னாலும் சரி, எழுதணும் சரி, அடிபிடி போடுறதுக்கு வாலிபன் தான். திருடுறது, கொலை பண்றது, ஈவன் கூலிப்படை. 2000 கொடுத்தாலே கூலிப்படையில ஆட்களை கொள்றதுக்குன்னே வாலிபர் தான் இருக்கிறான். எல்லாத்துலயும் வாலிபுடைய வாழ்க்கை அதிகமா இருக்கிறத பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட வாலிபுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடைசி நாட்கள் வாலிபுல நீங்க மற்றவர்கள் பயன்படுத்துறாங்களா? ஒருவேளை கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு வந்து ஆலயத்துல கேள்வி கேட்கறதுக்கு பெரியவங்க வாலிப பசங்களை தான் தோண்டி விடுவாங்க. இதை கேள்டா, இதை போய் செய்யடா. ஒரு குரூப் இருக்கும், இன்னொரு குரூப் இருக்கும். டோன்ட் டு தட். மற்றவர்களால் வாலிபர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இவ்வளவு வேதனையான ஒரு காரியம். சவுல் என்கிற வாலிபன் மற்றவர்களால் பயன்படுத்தப்பட்டான். என் வாலிபனே, நீ யாருடைய கையில் இருக்கிறாய்? இன்னைக்கு மற்றவங்க கையில இருந்து நீ பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டுடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது தங்கச்சி. சில வாலிப பையன் ஒரு வாலிப தங்கச்சி கையில இருப்பான். அவ டைரக்ட் பண்றதுக்கெல்லாம் போவான். இதை செய்யணும், அதை செய்வான். அம்மா அப்பா சொன்னா கூட செய்ய மாட்டான். இதை வாங்கிட்டு வானா வாங்கிட்டு வருவான். இதை போய் கடையில் போய் வாங்கிட்டு வாடா, இன்னைக்கு இல்லடா வீட்டுல அம்மா கிச்சன்ல இருந்து சொல்லுவாங்க, போமா உனக்கு வேற வேலை இல்லைன்னு இருவான். பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க, எனக்கு வேற வேலையே கிடையாதுப்பா. இதே பையன் இன்னொரு கேர்ள் சொன்னா எல்லா வேலையும் செய்வான். அந்த கேர்ள் அதே மாதிரி 10 நிமிஷம் லேட் ஆயிட்டுனா வீட்டுல அவ்வளவு சண்டை போட்டு பாத்திரங்களை உடைக்கிற குரூப். பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை மணி நேரம்னாலும் தன் சிநேகிதிக்க நேசிக்கிறவர்களுக்காக காத்திருப்பாங்க. வாலிபுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. மற்றவர்களால் பயன்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை எப்படி இருக்குது? Are you used by someone? யாரால் நீ பயன்படுத்தப்பட்டு இருக்கிறியா? யாரால் நீ உபயோகப்படுத்தி தூக்கி எறியப்பட்டு இருக்கிறியா? யோசித்து பாரு, யோசித்து பாரு. என் வாழ்க்கை ஒருவேளை இன்னைக்கு மற்றவர்கள் பயன்படுத்தி நாசமாயிற்றுன்னு சொல்றேன். ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். ஒன்று விழித்துக்கொள். யாராவது ஒரு விதத்துல, ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை அடிமைப்படுத்தி இருக்கலாம். இந்த காரியம் உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது. இந்த காரியத்துக்கு நீ அடிமை இருப்பான், அதனால் நீ பயன்படுத்தப்படுகிறாய். ஒரு திருமண வீடு நடந்தது. திருமணத்துக்கு எல்லாரும் அழைக்கப்பட்டாங்க. ஆண்டவருக்கு பயந்த ஒரு கேள்.
அவள் பட்டணத்தில் ஒரு ஹாஸ்டலில் தங்கிக் கொண்டு தன்னுடைய தெரிந்தவர்கள் நினைச்சு அந்த திருமணத்தை சென்றிருந்தாள். நன்றாக ஆலயத்தில் ஆராதனை நடத்துவாள், நன்றாக பாடுவாள். அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருந்தாள். அங்கு போய் இந்த திருமணத்தை போய் அவள் அட்டன் பண்ணி இருக்கிறாள். பார்க்கும் பொழுது அங்கு ஒரு பையனுடைய கண்ணில் மாட்டிக்கொண்டான். இந்த கண்ணில் பட்ட உடனே 2 பேரும் பார்க்க அவள் ஒரு பழக்கம் ஏற்பட்டது. உன்னை தன்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்தால் இவனும் அவனுடைய மொபைல் நம்பரை கொடுத்து அப்படியே தங்களுடைய சிநேகத்தை வளர்க்க ஆரம்பித்தார்கள். நாட்கள் ஆக ஆக ஒருவரை இடைவிடாமல் நேசிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் அந்த வாலிபன் இவளை கூப்பிட்டான். நான் வரவில்லை, வேலை இருக்குன்னு சொல்லலாம். நீ இப்பொழுதே என்னிடம் நேரம் செலவழிக்க மாட்டேன், நாளைக்கு நாம் திருமணம் செய்து கொள்ள போகிறோம். ஏன் என்று சொல்லும் பொழுது இவன் நாம் தான் அவனை திருமணம் செய்து கொள்ள போகிறோம் என்று சொல்லி அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் கூப்பிட்ட இடத்திற்கு கடந்து சென்றால் அவள் போன உடனே அவன் கூட்டிட்டு போனான் ஒரு ஹோட்டலில் போய் உட்கார்ந்து பேசலாம் என்று சொல்லும் பொழுது ஹோட்டலுக்கு போகும்போது அவனுடைய நண்பர்களும் அங்கு வந்திருந்தார்கள். நண்பர்களும் வந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவள் கொடுத்த குளிர்பானத்திலே மருந்தை கலந்து விட்டான். அவள் குடித்து கொஞ்ச நேரத்தில் மயக்க நிலைமைக்கு வந்தால் தனியாக கொண்டு போய் அவளை கடித்து சீரழித்தார்கள். இந்த வாலிபன் மட்டுமல்ல, அவருடைய நண்பர்களும் அதை செய்தார்கள். மயக்கம் தெளிந்து பார்க்கும்போது தான் கெடுக்கப்பட்டதை அவள் உணர்ந்தாள். கெடுக்கப்பட்டதை உணர்ந்தாள், அழுதாள், புரண்டாள். ஏன் இப்படி பண்ணினான்? அவன் வாய் சொல்லிட்டு போயிட்டான். அழுது கொண்டே வீட்டுக்கு ஓடினாள். அம்மா அப்பாவிடம் பேசினா, என் நிலைமை அப்படி ஆயிடுச்சுதே. அவங்க சொன்னாங்க, இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு தேவையில்லை, இதற்காக உன்னை வளர்த்தேன். உன்னை பெண் என்று என்னுடைய குழந்தையை பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்குது, போய்விடு. துரத்தி விட்டார்கள். வீட்டிலும் கைவிடப்பட்ட நிலைமை. இந்த வாலிபனும் தூக்கி எறிந்து விட்டான், பயன்படுத்தி விட்டேன். தன்னுடைய விடுதலை இன்றும் கண்ணீர் விட்டு ஏதோ வாழ்கிறேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம். அநேக வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கண்ணீர் அதுதான். ஏதோ ஒரு விதத்திலே மாற்றம், ஏதோ ஒரு விதத்தில் கைவிடப்பட்ட நிலைமை, ஏதோ ஒரு விதத்திலே ஏன் நான் வாழ்கிறேன், போதும் இந்த வாழ்க்கை, நான் ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டேன். வாலிபட்ட வாழ்க்கையும் அப்படித்தான். நான் இவளை நம்பிதான் வாழ்ந்தேன், இவனை நம்பிதான் வாழ்ந்தேன். அன்பு மாறும் பொழுது வேதனைப்படுகிறார்கள். யாரோ ஒரு பயன்படுத்தி, எனக்கு பெரியவங்க கூட சொல்லுவாங்க, உங்களுக்காச்சும் மாடா உழைச்சேன், எவ்வளவு உண்மையா அந்த கம்பெனியில இருந்தேன், எவ்வளவு உத்தமமா இருந்தேன், எவ்வளவு செய்து கொடுத்தேன், இனி மதிக்காம தூக்கி போட்டாங்க, யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களா? மற்றவர்களால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம். சவுலை பயன்படுத்த அவன் தான் செய்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. நிருபங்களை கொடுத்து அங்கே போய் கொலை செய்ய அவர்களை துன்பப்படுத்து ஸ்தேவானை கொலை செய்கிற இடத்திலே சவுலும் அந்த வாலிபனும் சம்மதித்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே மற்றவர்களால் பயன்படுத்தப்பட்டு தேவையில்லாத காரியங்களை ஆலயங்களிலும் மற்ற தேவ ஆவிக்குரிய காரியங்களிலும் குடும்பங்களிலும் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்று ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அந்த காரியங்களை விட்டு விலகுங்கள். ஒரு நாள் யார் உங்களை தூக்கி வைத்தார்களோ, யார் உங்களால் தான் காரியங்களை ஆகும் உங்களை புகழ்ந்து பேசின அவர்களால் தூக்கி எறியப்படுவீர்கள். மற்றவர்களால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். பிசாசான அந்த பாத்திரத்தை பயன்படுத்துவான். பிசாசானவன் வாலிபலை பயன்படுத்த முடியும். நான் அதிகமா யோசித்து பார்ப்பேன். ஊழியத்தின் பாதையில எப்பொழுதுமே அதிகமா பிசாசு பிடிச்ச கேஸ் பார்த்தா வாலிப பிள்ளைல தான் இருப்பாங்க. பெரியவங்களை பிசாசு பிடிச்சு கஷ்டப்பட்டாங்கன்னு அதிகமா பார்க்கறதே இல்லை. வாலிபர் தான் பிசாசம் பிடிக்கிறான், பயன்படுத்துகிறான். வேதத்தில் வாசிப்பீர்கள் சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் என்று சொல்ல. யார் அந்த யூதாஸ்? 12 பேரை இயேசு சீஷர்களாய் தெரிந்து கொண்டு அந்த பூமியில் இருக்கும் பொழுது அது முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொண்ட யூதாஸ், பணப்பை அவன் கையில தான் இருக்கும். 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுக்க துணிந்து விட்டான். பிசாசு யூதாசை பயன்படுத்தினான். பழைய ஏற்பாட்டில் போய் பார்ப்பீங்கன்னா, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இருதயத்துக்கு ஏற்றவன், தேவன் ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு ராஜா. அவனுக்குள்ளும் பிசாசு ஏவி என்ன பண்ணினான்? இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட முடியாது சொல்லிவிட்டான். பிசாசு தூண்டி விடுவான் சில நேரம். இதைச்சு அதை ஆண்டோடைய சித்தத்துக்கு விரோதமா, ஆண்டோடைய திட்டத்துக்கு விரோதமாய் அநேக நேரம் பிசாசினால் ஏவப்பட்டு செய்து விடுகிறோம். பின்பு ஃபீல் பண்றோம். பிசாசு ஒரு மனிதனை நடத்த முடியும். பிசாசு அநேக காரியங்களை காண்பிக்க முடியும். கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீ பிள்ளைகள், அதை சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் ஏமாத்தி அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும் பிசாசு கொண்டுட்டு போயிடலாம்.
தாவீது எண்ணுவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணக்கூடாது என்று சொல்லி இருக்குதானால் எண்ணினபடினால் வாதை அனுப்பப்பட்டது. யூதாஸ் காட்டிக் கொடுத்தபடியினாலே அவனுடைய நிலைமை பரிதாபமாக முடிந்தது. பிசாசு புகுந்து கடைசியில கொண்டுட்டு போயிடுவா, கடைசியில கொண்டு போட்டு விடுவா. பிசாசு உங்களை பயன்படுத்துவதற்கு இடம் கொடுக்காதுங்க. எதிர்த்து நின்கள் வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு உங்களை பயன்படுத்துகிறதா அல்லது அச்சுறுத்துகிறதா, இல்லை நீங்க உங்களுடைய ஃபெல்லோஷிப் யார்கிட்ட இருக்குது, உலக பிரகாரமாக அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். ஒரு கூட்டத்தை முடித்து விட்டு ஒரு வீட்டுக்கு நான் 10 மணி ஆகிவிட்டது இரவு செல்லும் பொழுது 2 தம்பிமார் என்னை கட்டாயப்படுறானே. பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஜோமனை கூப்பிடுறாங்க. நான் சொன்ன ஏற்கனவே நேரம் ஆகிடுச்சுப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் அந்த ஜோமன் இல்லைன்னா கட்டாயப்படுத்துறாங்க. அந்த வீட்டுக்கு போனேன். சின்ன ஓலை வீடு, ஒரு பல்ப் எரிஞ்சிட்டு இருக்குது. வயசான 2 அம்மா அப்பா அங்கே உட்காந்துருக்கிறாங்க, ஒரு சகோதரி உட்காந்துருக்கிறான், ஒரு பையன் அப்படியே படுத்திருக்கிறான், என்னையோட ஹைட் வெயிட்டா இருக்கிறான். அந்த பையன் அங்கே படுத்திருக்கும் பொழுது நான் உள்ளே புகுந்தேன். கேட்டேன் அந்த தம்பியை பார்த்து என்ன செய்கிறது என்று சொல்லி. அவருக்கு சொன்னா, இவனுக்கு தான்ப்பா பேச மாட்டேங்கிறான், 1 மாசம் 3 மாசம் ஆச்சு, வேலைக்கு போக மாட்டேங்கிறான், அப்படியே படுத்தே கிடக்கிறான், சாப்பிடுறான், படுக்கிறான். நான் கேட்டேன் என்னப்பா செய்கிறது என்று சொல்லி. அவன் என்னிடம் சொன்னான், கையில் நான் இந்த வேத புத்தகத்தை நான் கையில் வைத்திருந்தேன், அதை படி என்று சொன்னான். நான் அப்படி பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த வேத புத்தகத்தை வைத்து விட்டு என்னோட 2 தம்பிமாரை வைத்து ஜபிக்கலாம் என்று சொன்னேன். கண்களை மூடி ஜபிக்க ஆரம்பித்தேன். அவ்வளவுதான். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுது. இந்த பையன் படுத்திருந்தா அப்படியே எந்திரிச்சான். என் கூட 2 தம்பிமாரும் ஓடி போயிட்டாங்க. அதை பார்த்த உடனே பயந்து. அதற்கு பிறகு ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார், இது உள்ள இருக்கிறது வேற கதைப்பா, பிசாசு அப்படின்னு சொல்லி ஜபிக்க ஆரம்பித்தேன். அந்த ஆவியிலிருந்து அந்த வாலிபன் விடுவிக்கப்பட்டான். விடுதலை பெற்றவுடன் ஒரு 1/2 மணி நேரம் அழுதிருப்பான். அழுது கொண்டே இருந்தான். அவனை ஆற்றி தேற்றி விட்டு என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டேன். எனக்கு ஒரு நண்பன் உண்டு. 2 பேரும் மிகவும் அன்பாய் நேசிக்கிறவர்கள். ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறோம், ஒரே தட்டில் நாங்கள் சாப்பிடுவோம், ஒரே இடத்தில் தூங்குவோம். இந்த சீசன்ல அவன் குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்கு மாலை போட்டு இருக்கிறான். அவன் இயேசு அறியாதவன், அவன் புற இதை வழிபடுகிறவன். அவன் பூஜை போடும்போது நான் அங்கு உட்கார்ந்திருந்தேன். அவன் போடுவான், நான் அமைதியாக இருப்பேன். நான் இயேசுவை வணங்குகிறபடினா, இயேசுவை பிள்ளையா இருக்கிறபடி நான் அதை தொடமாட்டேன், வணங்க மாட்டேன். ஆனால் நான் சும்மா உட்கார்ந்திருந்தேன். நாட்கள் சென்றது. அவன் லீவ் போட்டு அவன் அதற்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தான். நான் ஆபீஸ்ல இருப்பேன். அவன் வீட்டில் பூஜை போடும்போது என்னை அறியாமலே அந்த ஆவியனை அங்கு கொண்டு போய்விடும். நான் எப்படி போகிறேன் எனக்கு தெரியாது. அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருப்பேன். வீட்டில் பூஜை ஆரம்பித்தால் என்னை அறியாமலே அலுவலகத்தில் நான் வீட்டிற்கு கடந்து சென்றிருப்பேன். நானும் போய் அங்கு உட்கார்ந்திருப்பேன். இந்த அளவு என்னை அதை கடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவு அந்த ஆவியனை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னான். யோசித்து பாருங்கள், பிசாசம் ஒருவரை பயன்படுத்த முடியும். நீங்க உங்களுடைய ஃபெல்லோஷிப் எங்க இருக்குது? சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவங்க தான் ஸ்மோக் பண்ணுவாங்க, நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், சும்மா தான் இருப்பேன். அவங்க தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க பார்ட்டியில, நான் சும்மா ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பேன், ஜூஸ் தான் குடிப்பேன். அவங்க 2 பேர் தான் லவ் பண்றாங்க, நான் சும்மா தான் கூட நிற்பேன். சொல்றியா? இதே காரியம் நாளைக்கு உனக்கு நடக்கும். ஒரு நாள் குடிப்பாய் சிகரெட், ஒரு நாள் பிடிப்பா, நீ ஒரு நாள் நீயும் சுத்துவாய். இட் வில் கோயிங் டு ஹேப்பன். நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. பிசாசு கரெக்டாக அந்த ஸ்பிரிட் பிடிச்சிட்டு போயிடும். இப்போ நிலைமை எப்படி இருக்குது? ஒருவேளை இப்போ உன் மனநிலைலாம் கண்ட்ரோலை இழந்து தாண்டி போயிடுச்சுதோ, இல்லை மைண்ட்ல சரி நிம்மதி இல்லையா, இல்லை பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறியா, நம்பிக்கை இழந்து போயிட்டியா, நீ பிசாசுனை பயன்படுத்துறான்னு அர்த்தம். யார் கையில் இருக்கிற? கடைசியா தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். நான் எரேமியா 1:18 அதிகாரம் 1-4 வரை வாசித்தேன். ஒருவேளை இந்த 4 பாயிண்ட் சொன்னேன், 3 பாயிண்ட் சொன்னேன், பையனா பயன்படாம இருந்திருக்கலாம். 2வது இன்னொருத்தர் உங்களை பயன்படுத்தலாம். 3வது பிசாசு பயன்படுத்தி இருக்கலாம். 3ல ஏதாவது ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கும். பயன்படாம இதுவரை வாழ்ந்தாலும் ஒரு சான்ஸ் இன்னைக்கு ஆண்டவனுக்கு கொடுக்கிறாரு. ஒருவேளை மற்றவர்களை நீ பயன்படுத்தி நாசமாக்கப்பட்டிருந்தாலும் அவர் நம்பிக்கையின் செய்து உனக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரு. இல்ல பிசாசு பயன்படுத்தி நீ தூக்கி போட்டு போயிருக்கலாம். இன்னும் உடைஞ்சு போன கெட்டு போன பாத்திரத்தை கொயவன் திரும்ப எடுத்து அழகிய பாத்திரமா வணைஞ்சது போல உன்னை வணைய முடியும். எப்போ? ஆண்டவர் கையில் வரும்போது.
இந்த பாத்திரம் 3 விதத்துல ஏதாவது ஒரு பகுதியில் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்குமானா உன் வாலிப பருவம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சூழ்நிலையை இன்னைக்கு ஆண்டவர் மீண்டும் எடுத்து தனக்கு ஏற்ற விதத்தில் அழகிய பாத்திரமா அணைய விரும்புறாரு. செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், இருக்கிறவனமாகவே உன் வாழ்க்கை கொடுத்துறேன். ஆண்டவர், இதுவரை நான் பயனற்றவனா வாழ்ந்துட்டேன், இதுவரை நான் வேஸ்டா இருக்கிறேன், என்னால எந்த பிரயோஜனமும் உண்டாக முடியல, கொடு, பயன்படுத்துவார். மற்றவங்களை நம்பி நான் ஏமாந்துட்டேன், ஆண்டவரை நம்பி அவர் கையில கொடு. இல்ல பிசாசுக்கு நான் இடம் கொடுத்துட்டு அடிமையாக்கிட்டான், இன்னைக்கு அவர் விடுவிச்சு திருப்பி உன்னை தூக்கி எடுக்க விரும்புறாரு, நடத்துவார். என் வாழ்க்கை அப்படிதான். அந்த கல்லூரி வாழ்க்கை வர ஆண்டவருக்கு எனக்கு சம்மதம் கிடையாது. கிறிஸ்தவ குடும்பத்துல ஆலயத்துல வைராக்கியமா கிறிஸ்தவங்கிற ஒரு வெறியில தான் வாழ்ந்தேன். ரொம்ப தூரம் இயேசுக்கும் எனக்கும் தனிப்பட்ட இயேசாமியோட ஐக்கியம் கிடையாது. நடத்தல் என்னன்னு தெரியாது. இஷ்டப்படி வாழ்ந்தேன். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன ஒருத்தரை நம்பி அவர் எல்லாம் எனக்கு அவர் தான் சொல்லி நான் நம்பி அவரை பின் சென்றேன். என்னை தூக்கி போட்டுட்டார். காரியம் முடிஞ்ச உடனே வாழ்க்கை முடித்துக் கொள்ளலாம் என்று தற்கொலை நோக்கி போனேன். எல்லாவற்றிலும் நான் இழந்து விட்டேன். எல்லாவற்றையும் இல்லை, நோ மோர் ஹோப், ஃபினிஷ்டு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். நான் தற்கொலை நோக்கி போகும்போது பிசாசன் மீண்டும் என்ன சொன்னான், என் காதில் உனக்கு எதிர்காலம் கிடையாது, உனக்கு எதிர்காலம், உனக்கு ஒண்ணுமே கிடையாது, உனக்கு உதவிச்ச யாருமே கிடையாது, உன்னுடைய குடும்பத்தால் அவ்வளவு வசதி கிடையாது, உனக்கு உதவிச்சு உங்க அப்பாவும் நல்ல நிலைமையில இல்ல, யூ டு ஒன் திங், கோ அண்ட் டை, சாகிறது தான் உனக்கு மேல் என்று சொன்னது. என்ன பண்ணேன், ஒரு ட்ரெயின்ல இருந்து சாகலான்னு போகும்போது பிரசங்கிக்கிற இயேசு என்னை சந்தித்தார். கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், எங்க போறான்னு கேட்டாரு. சாக போற. ஏன் சாகணும்? இந்த வாலிப வயசுல எனக்கு என்ன இருக்கு, நான் ஏமாற்றப்பட்டவன், கைவிடப்பட்டவன், சரீரத்தை கெடுத்து போட்டவன், ஏன் அப்படியே உன் வாழ்க்கை அங்கே கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் கேட்டாரு. நீ பிளேம் பண்ணல, நீ இப்படி பண்ண அப்படி பண்ணாதான் இந்த கஷ்டம். நோ, he is not a man to tell lie. போய் சொல்ல அவர் மனிதன் நல்ல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறதுக்கு, ஆர்கியூ பண்றதுக்கு. அப்படி அன்னைக்கு கொடுத்தேன். ஆண்டவர் எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் பயன்படுகிற பாத்திரமா மாற்றிட்டாரு. he is going to do it today. இப்போ உங்களை இருக்கிறவனமா கொடுத்தீங்கன்னா, என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி பெற்றோர்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய கரங்களை உருவாக்கும். ஒழுங்கின்மையும் வறுமையா இருந்த பூமி ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் அசைவாடினது போல ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அசைவாடி சூழ்நிலை மாற்றுவார், ஜெயமாய் முடித்துக் கொடுப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து கொள்வீர்களா? உங்க பிள்ளைடைய வாழ்க்கை தாறுமாறா போயிருக்கலாம், உங்க வாழ்க்கை போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் என் தேவன் பரம குயவனுடைய கையில் கொடுக்கும் பொழுது குயவனாகி அவர் மீண்டும் அழகிய பாத்திரமாய் மாற்றுவார். அதை பார்க்க பாருங்க. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரை, பரம தகப்பனை, பரம குயவனை, இந்த செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் சமூகத்தில் நான் வருகிறேன். தங்களே கெடுத்துக் கொண்டு தங்களுக்கு ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் சுயநலத்தோடு என் குடும்பம், என் வாழ்க்கை, என் எதிர்காலம், என் வேலை, என் பணம், என் சொத்துண்டு அந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை பிள்ளைகளுக்கு இருக்குமானால் இப்பொழுது நீர் விரும்புகிறபடி அந்த பாத்திரத்தை மாற்றுவீராக, மனைந்தருளுவீராக. இதுவரை பிரயோஜனமற்று வாழ்ந்தது போதும்பா. இந்த நேரத்திலிருந்து அந்த பாத்திரங்கள் பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும் அப்பா, பயன்படட்டும், பயன்படட்டும் அப்பா. மற்றவர்களால் பயன்படுத்தப்பட்டு கெடுக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்ட பிள்ளைகள் இருக்கலாம்பா, கைவிடப்பட்டவர்கள் இருக்கலாம், உடைக்கப்பட்டவங்க இருக்கலாம், நொறுக்கப்பட்டவங்க இருக்கலாம், காயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வாழ்றதோடு சாகலாம், இனி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை நீர் கொடுக்க முடியும், தேவனால் முடியும். இந்த வல்லமையின் கரம் இப்பொழுது அவர்களை தூக்கி நிறுத்துவதாக, அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். பிசாசான பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் நம்முடைய அபிஷேகத்தின் கீழாக நின்று நம்முடைய ஊழியக்காரனாக நான் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்பான்னு சொன்னால் இப்பொழுது என் தேவனுடைய வல்லமை பிரவேசிப்பதாக. டெலிவர் தம் லார்ட், விடுவித்தரலும், விடுவித்தரலும் அப்பா, தூக்கியிடும் அப்பா. லேவியோனை மாற்றினவர், விடுவித்தவர், செய்வதற்கு ஸ்தோத்திரம். அவர்களை எப்படிப்பட்ட சூழ்நிலை அவ்வளவுதான் பிள்ளைகள் எல்லா விதத்திலும் நொறுங்கி போய் சாம்பலாய் உலர்ந்து போய் உடாய்த்து போயிருக்கிற பிள்ளைகளை குயவனாகி இந்த கருத்தில் கொடுக்கிறார். என்னை நினைவு கூர்ந்து என்னை மாற்றினவர், உயர்த்தினவர், உருவாக்கினவர். இந்த பிள்ளைகளை உருவாக்குவீராக. ஒவ்வொரு வாழ்க்கையில் இந்த நாளில் இந்த மாற்றங்கள் ஏற்படட்டும், மறுரூபம் உண்டாகட்டும். நீ யாராலும் இந்த பிள்ளைகள் வஞ்சிக்கப்படக்கூடாதப்பா, யாரால நீ பயன்படுத்தக்கூடாது, நீங்க பயன்படுத்தணும்பா.
நீங்கள் பயன்படுத்தணும். செய்வதற்கானண்டி, ஒவ்வொரு ஆசீர்வதிப்பதற்கானண்டி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்டுக்கொண்டு ஒரு விசேஷ ஆசீர்வாதம் இறங்கி வருவதற்கானண்டி. உங்கள் காரியங்கள் மாறுகிறது. உங்கள் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். சங்கீதக்காரன் சொன்னது போல சங்கீதம் 31:15 என் காலங்களுடைய கரத்தில் இருக்கிறது. You are in God's hand. தைரியமாக இரு, நம்பிக்கையோடு கூட இருங்கள். கர்த்தர் சூழ்நிலை மாற்றுவார். துதிக்க மகிமை எல்லாம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.